Hi lovelies, welcome back to my channel. ஸ்பீட் அண்ட் லவ் சீரிஸோட 11th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் மழையில் நனைஞ்சிட்டு வார்ம்னஸ்க்காக கைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து இது கண்டினியூ பண்ணுறாங்க. அவங்க நனைஞ்சிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க போல். அப்போ 2 பேரும் ஷவர் எடுத்துகிட்டு தலை தொட்டுறதுக்காக ஹீரோயின் வந்து ஹீரோ கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தலை கோதி விட்றியா, ப்ளோ ட்ரை பண்ணி விட்றியா அப்படி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ பண்ணுறாங்களா. அப்புறம் முடிச்சிட்ட உடனே எனக்கு கொஞ்சம் தண்ணி தரியா அப்படி கேட்குறாங்களா. அவங்க தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இருந்தால் உனக்கு எப்படி தான் கல்யாணம் ஆகும் எனக்கு தெரியல அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் வந்து நல்ல பொண்ணு தான், நான் நல்ல ஒய்ஃபாக இருப்பேன் தெரியுமா, நான் வந்து டிசிப்ளின், அப்புறம் எல்லாம் நல்லதும் செய்வேன், குழந்தைங்க நல்லா பார்த்துப்பேன் அப்படி சொல்கிறாங்களா. ஆமாம், நீ இப்போ ஒருத்தவங்களை பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் யார், எனக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படி கேட்கும்போது அவங்க வந்து தலைக்கண்ணி தூக்கி போட்டு அது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கியான எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்கிறாங்களா. சரி, அவங்கள படுத்துக்கிட்டு ஹீரோவும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பழையசெல்லாம் மறந்து போச்சு, உனக்கு எதாவது ஞாபகம் இருந்தால் எனக்கு சொல்கிறியா அப்படி கேட்கும்போது என்ன சொல்லணும் சொல்லு, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, அம்மாவும் அப்பாவும் எதுக்கு அடிக்கடிக்கு சண்டை போடுவாங்க, எதுக்கு கடைசி அவங்க டைவர்ஸ் வாங்கினாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறார், ஒரு சின்ன செடினால நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. செடியா, என்ன எதுக்கு அப்படி கேட்கும்போது உங்கள் அப்பா வந்து வேணும்ன்ட்டே இது வந்து ரொம்ப சின்ன வீடு, இது இந்த இடத்துல போயிட்டு தேவையில்லாதெல்லாம் நீ வளர்த்துட்டு இருக்க அப்படி சொல்லி 2-3 செடியை போட்டு உடச்சிடுவாங்க போல. அதனால அவங்க அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஹீரோ வந்து அவங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்களா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி ஃப்யூச்சரில் யார்கிட்ட அப்படி நடந்துக்க கூடாது, இது வந்து ஒரு பொண்ணு ரொம்பவே ஹர்ட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தவிர்த்து ஓடக்கூடாது, அது உன்னோட கோழத்தனத்தை காமிக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்டுட்டு இதை வந்து ஹீரோயினுக்கும் சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த ஒரு கல்யாணன்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதை எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி நடத்துகிறாங்க, ஆனால் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிடுறாங்க இல்லை, அப்போ வந்து மேரேஜில் ஹாப்பியும் இருக்கும் அன்ஹாப்பியும் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, கல்யாணம் ஒரு சந்தோஷம் இல்லாத கல்யாணன்றது ஒன்று இல்லவே இல்லை, கல்யாணம்னா கல்யாணம் தான், அதில் வந்து கப்பிள்ஸு ஹாப்பியாக இருக்காங்களா அன்ஹாப்பியாக இருக்காங்கன்றது தான் கதையே அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து நீ நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருப்ப, அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, அது நான் நல்லவனா இல்லையா அப்படின்றது என்னோட வைஃபை பொறுத்து தான், அவன் என்ன எப்படி ஜட்ஜ் பண்ணுறான்றதை பொறுத்து தான் அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்கிறாங்களா. ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு எப்போதான் மேரேஜ் அப்படி கேட்கும்போது ஹீரோ அப்படியே தலை குனிஞ்சிடறாரு. அப்புறம் ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மாக்கும் அப்பாவுக்கும் ஒரு தடவை சண்டை வரும்போது நான் பயந்துட்டு கட்டில் அடியில் போயிட்டு பயத்தில் ஸ்டோரி புக் படிச்சுட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன், அந்த டைமில் எங்கே உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் திட்டுவீங்களோ நான் பயந்துட்டு இருந்தேன் அப்படி சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம்மா அந்த சின்ன வயசில் நீ அதை தானே யோசிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. நான் இப்போ ஒன்றும் சின்ன வயசு கிடையாது, இப்போ நான் நல்லா மெச்சூர்ட் ஆகிட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் நீ இன்னும் கூட கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் நடந்துக்கிற அப்படி சொல்லிட்டு வெளில போய் உட்காடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க அப்படி கேட்டால், இல்லை நான் கிளம்பல, உன் கூட தான் இருக்க, வெளியில் உட்காந்துட்டு இப்போ சொல்கிறாங்க. வெளியில் போய் உட்காந்துட்டு ஹீரோ யோசிக்கிறாரு, என் கண்ணுக்கு என்னதான் நீ சின்ன குழந்தையா தெரிஞ்சாலும் அந்த சின்ன வயசில் உன் கூட இருந்த நாட்கள் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இப்போ எனக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு அந்த சின்ன குழந்தை ஃபீலே வரமாட்டேங்குது, அதை என்னால் இக்னோர் பண்ண முடியல, என்னன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் தூங்கிடுறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க பெட்ஷீட் போத்தி விடுறாரா. அப்போது அவர் நினைக்கிறாரு, எல்லா நியூ இயரையும் நான் தனியாக தான் கொண்டாடி இருக்கேன், நீயும் கண்டிப்பாக தனியாக தான் கொண்டாடி இருப்பேன், ஆனால் இந்த நியூ இயர்க்கு வந்து உன்னை நான் தனியாக விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட் போத்தி விட்றாரு. அப்போ வந்து ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க, தூக்கத்துலேயே வளர்றாங்க. உனக்காக நான் வந்து ஒரு நியூ இயர் கிஃப்ட் வச்சுருக்கேன், அது உனக்கு பிடிக்குமா தெரியலையே அப்படி சொல்லும்போது ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, உங்ககிட்ட இருந்து என்ன வந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. அடுத்த நாள் லின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஹீரோ வர வச்சிருக்காரு ஒரு இடத்துக்கு. வந்துட்டு அவர் எப்படி வர வச்சாருன்னா, ஹீரோயினோட ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, அவங்க சொல்லித்தர ட்ரிஃப்டிங்லாம் சொல்லி தரும்போது ஒரு வீடியோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ அமைச்சிட்டு இப்போ நீ என்னை வந்து பாரு அப்படி சொல்லியிருக்காங்க. ஹீரோவை அடிச்சு பிடிச்சி வந்திருக்கார் போல். இந்த இனிமேட்டு நீ அவள் வாழ்க்கையில் தொடர்ந்து போயிட்டே இருந்தனா உனக்கு அவ்வளோதான் அப்படி சொல்கிறாங்களா. இல்லை நீ அமைதியாரு, என்ன நடந்துச்சு இப்போது, நீ வந்து என் கூட ஒரு ரேஸ்க்கு வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ரேஸ்லாம் வரமாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவர் வந்து ஏதோ சொல்ல வராரு, ஜப்பான்லேருந்து என் ஃப்ரெண்டே ஒன்று அனுப்பியிருக்கான் அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு. ஆனால் ஜின் சொல்ல விட மாட்டாரு. அப்புறம் லின் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பாரு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த ஒரு சேரிட்டி ஷோவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அதுதான் ஃபினிஷிங் லைன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி. ஸோ அந்த ஃபினிஷிங் லைனில் யார் ஃபஸ்ட்டு போகிறாங்களோ அவங்க தான் ஹீரோயினோட லைஃப்பில் இருப்பாங்க, யார் லேட்டாக வராங்களோ அவங்க ஹீரோயின் லைஃப்லேருந்து மொத்தமாக வெளியில் போயிடணும், இதுதான் நமக்குள்ளே இருக்கிற கண்டிஷன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோவும் ஒத்துக்கிறாங்க. ஸோ 2 பேருக்கு நடுவுலையும் ஒரு ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரேஸை பற்றி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல, ஏன்னா அது வந்து 10-15 மினிட்ஸ் வரைக்குமே இந்த ரேஸ் நடந்துட்டுருக்கு. அவங்க வந்து 2 பேரும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ கனெக்டடாகவே இருக்கணுன்றது தான் இந்த ரேஸோட ரூல் போல். ஸோ அவங்க கனெக்டடாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிரைவர்ஸ் கனெக்டில் என்ன பேசினா ரேஸ்
ரேஸில் இருக்கும் போது எந்த கேள்வி கேட்டாலும் உண்மையாக தான் சொல்லணும் போல, இதுவும் ஒரு ரூல். லீன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த இன்ஜின் பற்றி, மோட்டார் பற்றி, கார் எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாரு, என்ன நடக்குது, அப்படி எல்லாத்தையும் வந்து அவர் கேட்க ஹீரோ வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல இந்த குட்டி குட்டி டிப்ஸ், இது எல்லாத்தையும் வச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரேஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு கிராசிங் லேன் வருது, அங்கே வந்து ஒரு ட்ரக் முன்னாடி போகுது, அதையும் தாண்டி அவர் அப்படியே ட்ரிஃப்டிங் பண்ணி ஆப்போசிட் சைட் போயிட்டாரு. இப்போ ஹீரோவும் லின்னும் வந்து ஆப்போசிட் நிற்கிறாங்க. இவங்களுக்கு நடுவில் வந்து ட்ரக் போயிட்டே இருக்கு. ஸோ ஹீரோ தான் வந்துட்டு இப்போ ஜெயிச்சத மாதிரி கணக்கு வந்துடும். ஏன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக ரீச் ஆக போகிறது வந்து ஹீரோ தான். இப்போ ஹீரோ கிட்ட வந்து லின் கேட்குறாரு, நான் உனக்கு ஒன்று லாஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன், நீ அதுக்கு மட்டும் பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாரா. அப்போ வந்து சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து ஃப்ரான்ஸ் போகிறேன், என் கூட நீ ஃப்ரான்ஸ் வரியா, அங்கே வந்து என்னோட டீமோட ஜாயின் பண்ணி லீமேன் ரேஸில் நீ சேர்ந்து என் கூட கம்ப்ளீட் பண்ணு, நம்ம டீமாக சேல் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இல்லை எனக்கு வேறு பிளான் இருக்குது, நான் என் கையில் இருக்க இந்த ஒரு ரேஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் என்னோட பிளான்ஸே வேறு, நான் இந்த ரேஸிங்கை வந்து குவிட் பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாங்களா. அப்போ வந்து லின் கேட்குறாரு, எதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இதான் உன்னோட லாஸ்ட் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அவர் இப்போ இந்த சேரிட்டி ஷோக்கு போயிடுறாரு. இந்த ஷோவில் நானாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ட்ரம்ஸ் வாசிச்சு அப்படி கூலாக இருக்காங்க. அது முடிச்ச உடனே ஹீரோயினை பாட சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை ஜின் வராமல் நான் இப்படி பாடுறது, இந்த பாட்டை அவருக்காக தான் ப்ரிப்பேர் பண்ண அப்படி சொல்லும்போது ஹீரோவும் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. அப்புறம் அந்த க்ரௌடில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அங்கே ஹீரோயின் வந்து ஒரு லவ் சாங் பாடுறாங்க. ஜென்டல் கிஸ், டீப் லவ், சன்னு மூணு ஹார்ட்டு அப்படின்னு போட்டு இன்னும் பெரிய ஒரு கன்ஃபெஷன் மாதிரியே பாடிடுறாங்க. ஹீரோவும் அங்கே இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் காமிக்கிறாங்க. பின் ஆக மாட்டாரா, இவ்வளோ க்யூட் கேர்ள், க்யூட்டாக குட்டி குட்டி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அழகாக பாடினா யாரு தான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. அப்புறம் ஹீரோயினும் அப்படி ட்ராவல் பண்ணிட்டு அவங்க பீச்சுக்கும் வந்துடுறாங்க. பீச்சுக்கு வந்துட்டு ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு நியூ இயருக்கு வந்து என்ன கிஃப்ட் வேணும் அப்படி கேட்கும்போது, எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம், உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படி கேட்குறாங்க. நான் என்ன கிஃப்ட் கேட்டாலும் வாங்கி தருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த 3 தவிர நீ என்ன வேணாலும் கேளு, என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணி உனக்கு வாங்கி தர சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, 3லாம் வேண்டாம், ஏன்னா நானே ஒரு 3 தான் அப்படி சொல்லி சிரிக்கிறாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயினே அப்படி ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் கடலுக்கு வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, என்னோட இந்த நியூ இயர் விஷ் வந்துட்டு என் மனசில் இருக்கவரை என்னோட ஆசையத்தை புரிஞ்சிக்கணும், நான் பாடின பாட்டை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படி சொல்லி கத்திட்டே போகிறாங்க. அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ராங் விண்ட் இருக்கனால அந்த சத்தம் வந்து ஹீரோ கேட்கல. அவர் சொல்கிறார், என்ன சொன்ன நீ மறுபடியும் சொல்லுன்னு கேட்குறாரா. அப்போ வந்து, இல்லை நான் பாட்டு தான் பாடிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல உட்காராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, லேட் ஆகுது வீட்டுக்கு போகலாமான்னு கேட்கும்போது, இல்லை இன்னைக்கு மீட்டியர் ஷவர் இருக்குது, வால் நட்சத்திரம் வருது, ஸோ வந்து நம்ம அந்த டைம் விஷ் பண்ணாது உண்மையாக நடக்கும், ப்ளீஸ் அதை பார்க்கலாமா அப்படி கேட்குறாங்க. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அது ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஹீரோயின் பார்த்தா தூங்கிடுறாங்க. சரி ஹீரோ வந்து 2 பேருக்கும் சேர்த்து வேண்டிக்கலாம் சொல்லிட்டு, மோமோவும் ஜின்ஷாவும் என்றைக்குமே பிரியக்கூடாது அப்படி சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. ஹீரோயின் அண்ணா தூங்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் இருக்காங்க. அங்கே வந்துட்டு கை வந்து பேசுகிறான். நீ ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தல, அங்கே வந்து லெஃப்டில் ஒரு பையன் நின்றுட்டு தானே, அவன் வந்து ஸ்ட்ரீட்டில் தெரியுறான், அவனுக்குள்ள நீ பேசாத அப்படி சொல்கிறாங்களா. அவனை உனக்கு தெரியுமா அப்படி கேட்கும்போது, தான் தெரியுமே, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா, இது பக்கத்து கிளாஸில் தான் இருக்கு, அவனை பார்க்கறதுக்கு என்ன கூட்டு போறியா அப்படி கேட்குறாங்க. அப்போ 2 பேரும் போயிட்டு அவங்க கிட்ட பேசுகிறாங்களா. அவன் வந்து இப்படி ஒரு மாதிரி ரக்கடாக இருக்கானா. அவன் வந்துட்டு என்ன வேணும் அப்படி கேட்கும்போது, உனக்கு வந்து பிராண்டி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பிராண்டினா அந்த ஹீரோட பேர் தான் வந்து பிராண்டின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஸோ பிராண்டே தெரியுமா அப்படி கேட்குறாங்களா. தெரியுமே அப்படி சொல்லும்போது, அப்போ நேற்று நீ அவங்களுக்கு ஒரு பார்சல் கொடுத்தியா, அதில் என்ன இருக்குது அப்படி கேட்குறாங்க. அது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படி சொல்லும்போது, ப்ளூ பிரிண்டா அது என்னது அப்படின்னா, அது வந்து காரோட ப்ளூ பிரிண்டா, அவங்க அண்ணா வந்து இவங்க கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்ட்டு கொடுத்தாங்களாம். எதுக்கு இப்படி தேவையில்லாத கேள்விகளாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், நான் இல்லை நீங்கள் போய் படுத்துக்கோங்க அப்படி சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. நைட் வந்து ஹீரோயின் அந்த கேரேஜ்க்கும் வராங்க. ஹீரோ வந்து அந்த ப்ளூ பிரிண்ட் வச்சு தான் ஏதோ கார் பற்றி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு போல. அதை பார்த்துட்டு, இது என்ன அந்த பையன் கொடுத்தது தானே இந்த ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா, அவன் எப்படி உனக்கு தெரியும்னா, அவன் என்னோட ஸ்கூல் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு எதோ தெரியாது நீ நினைக்கிறியா, உன்னை விட நிறைய எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஹீரோயின் பந்த காமிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் நாளைக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இல்லை இந்த கார் விஷயமா நான் வெளியில் போகிறேன் அப்படி சொல்கிறாங்களா. சரி ஓகே சொல்லிட்டு ஹீரோயினும் உள்ளே போயிடுறாங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து போடுற வீடியோஸை தவறாமல் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டுக்கோங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது ஷேர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.